நான் கூட என்னமோ நினச்சேன். நான் ஏங்க மக்களே நீங்கள் பாருங்கள், இந்த இருக்கார் பிறகு இவர் வந்து மன்னார்குடியில் உள்ளவர். என்ன ஒரே ஒரு ஆசைன்னு சொன்னேன். அப்புறம் வந்து கூண்டில் மேலே ஏற்றி விட்டு அந்த லொக்கேஷனில் ஏற்றி விடலான்னு மேலே ஏற்றினேன். ஏற்றும் போது ஒரு சின்ன ஆசை. இந்த பாருங்க, நான் கூட இந்த தம்பியை நல்லவமா நினச்சேன். ஆனால் கூண்டில் ஏற்றி விட்டு என் கால் உடையணும்னு எப்போ நினச்சாவிலையோ இதோட ஒரு பழக்கத்தான நிப்பாட்டிக்கு. நண்பர்களே, எல்லாருக்கும் உள்ள ஆசை மாதிரி எனக்கு ஒரு ஆசை. இந்த கூண்டில் வச்சு மேலே ஏற்றினேன். அவர் செயின் எடுத்து லாக் பண்ணார் சேஃப்டியாக இருக்கணும்னு. நான் சொன்னேன், ஏங்க இப்படி மேலே ஏறுறீங்க, மேலேருந்து கீழே விழுந்தீங்கன்னா ஒரு எலும்பு கால் எலும்பு மட்டும் முறியும், 6 மாதத்தில் வந்து ஒட்டிக்குங்க அப்படின்னேன். அது ஒரு தப்பா நண்பர்களே? அவரோட கருத்தை கேளுங்க. என்னை நம்பி 3 பொண்டாட்டி 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 பொண்டாட்டி 7 பிள்ளையா? அவங்களுக்கு யார் சம்பாரிச்சு போடுறது? இவர் சாதாரண முறையில் வண்டியில் உட்காந்துக்கிட்டு என்னை மேலே ஏற்றி விட்டு கை காலை உடஞ்சி போட்டால் யார் என் பொண்டாட்டி பிள்ளை யார் பார்க்குறது? நண்பர்களே, அவர் 3 பொண்டாட்டி கட்டணுன்னு சொன்னப்பே செத்துட்டார். அவரை வந்து நடப்பணமாக வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவர் வந்து நம்ம கொள்வது தப்பு. அப்படி தான் நண்பர்களே. ஜாமாரை இழுத்துட்டு வரோம், அதனால் வந்து அவனுக்கு வந்து நம்ம இடையில பாதையை விட்டுருவோம். அப்படி தான் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எல்லா வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண முடியாத நண்பர்களே, நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா உங்களையும் வண்டியில் மேலே ஏற்றி கை கால் முறிச்சு விட்றோம் நண்பர்களே. அப்படி தான் போமா.